நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம 3வது அதிகாரத்தில் இதுவரைக்கும் முதல் 4 வசனங்களை அடிப்படையாக வைத்து பல விஷயங்களை நாம் பார்த்தோம். மேலானவைகளை நாடுவதும் மேலானவைகள் மேலே நம்முடைய சிந்தையை வைப்பது குறித்ததான விஷயங்களை போன வாரம் நம்ம பார்த்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் நம்முடைய வாழ்க்கை மறைந்திருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு வாழ்க்கையாக இருக்கிறார். அதனால நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய முன்னான மனுஷனை கலைந்து போடக்கூடியவர்களாக, ஒழித்து போடக்கூடியவர்களாக, நம்முடைய பூமியில இப்படிப்பட்ட இச்சைகளை உண்டு பண்ணக்கூடிய நம்முடைய அவயவங்களை நாம் அழித்து போடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தை மையமா வச்சு அங்கிருந்தும் இங்கே இருந்தும் சில விஷயங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம படித்து கொண்டிருந்தோம். இந்த வாரம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இது ஆக்சுவலி நம்ம சொன்னோம் இல்லையா, அது ப்ராக்டிக்கல் லெசன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதிகமாக உள்ளுக்குள்ள நம்ம ரொம்ப உட்காந்து டீப்பா ஆழமாக தோண்டி படிக்காமலே மேலோட்டமாக வாசித்தாலே புரியக்கூடிய பகுதிகள் தான். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல 2 வித்தியாசத்தை அவர் கொண்டு வருகிறார். 2 வித்தியாசத்தை கொண்டு வர்றார். பாருங்க, அது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு வசனம் இப்படியாக அவர் சொல்கிறார். அதாவது 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. கொலோசையர் 3வது அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். 3வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தோம்னா, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால். 77 ஓகே. சரிப்பா, பரவாயில்ல, ஓகேவா, சரி, நோ ப்ராப்ளம். கவனிங்க, 3வது அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால். அப்போ அதுக்கு 2வது அதிகாரத்தில் அதற்கான விளக்கத்தை அவர் கொடுக்குறாரு. ஞானஸ்நானத்தில் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யப்பட்டிருக்கீங்கன்னா, எழுப்பப்பட்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு. அப்போது நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தது உண்மையானா, கிறிஸ்துவோடு கூட வாழ்வதற்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சமர்ப்பித்தது உண்மைனா, கிறிஸ்து என்கிற அந்த நபருக்காக உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வாழப்போகிறீர்கள், அவரோடு கூட வாழப்போகிறீர்கள், அவரை பின்பற்றப் போகிறீர்கள் அப்படின்றது உண்மைனா, உங்கள் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறது உண்மைனா, இப்படி பல விஷயங்கள் அதில் என்ன செஞ்சிருக்கு, அடங்கி இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படின்னா கிறிஸ்துவோடனே கூட நீங்கள் எழுந்தது உண்டானால் அப்படின்னா, உங்கள் பாவத்திற்கு நீங்கள் மரித்தது உண்மைனா, இது நிறைய கேள்விகள் அதற்குள்ள என்ன செய்யுது, அடங்கி இருக்கு. சரிங்களா? ஸோ அப்படி எழுந்தது உண்டானால் நீங்கள் என்ன செய்யணுங்க, கிறிஸ்து இயேசு தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நீங்க நாடணும். பூமிக்குரியவைகளை நீங்க என்ன செய்யக்கூடாது, நாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி வருகிறார். அப்பதான் அவர் அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் இப்ப நம்ம வாசிச்ச 8வது வசனத்துல அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, சாரி 10வது வசனத்துல அவர் சொல்றாரு, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய். சிருஷ்டித்தவர், நம்மை சிருஷ்டித்தவர் யாரு? தேவன். சிருஷ்டித்தவருடைய சாயல்னா என்னது? தேவ சாயல். எங்கேயோ வாசிச்ச மாதிரி இருக்குல்ல, எங்க இருக்குது? முதல்ல ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல இருக்கு. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டுல பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் வரும்பொழுது அங்க நம்ம வேறு ஒரு சாயலை வாசிக்கிறோம். அது என்ன சாயல் அப்படின்னா, மனுஷ சாயல் அப்படின்னு வாசிக்கிறோம். மனுஷ சாயல். தேவ சாயலாக மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கும் போது மனுஷ சாயல்னு ஒரு சாயல் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மனுஷன் தேவ சாயலாக இருக்க தவறிவிட்டான். தேவ சாயலாக இருக்க தவறிட்டான் பாவத்தினால. அதனால அவனுக்கென்று ஒரு சாயலை என்ன செய்யறான், ஏற்படுத்துறான். அந்த சாயல் வேற எதுவும் இல்லை, அது பிசாசினுடைய சாயலாக என்ன செய்கிறது, இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் உங்கள் தகப்பனாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான், ஆதியிலிருந்து யாரா இருக்கிறான், பொய்யனா இருக்கிறான். அப்போ மனுஷ சாயல் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, பிசாசின் சாயல் அல்லது பொய்யின் சாயல். அதாவது இது உண்மை அல்ல. மனுஷ சாயல் அப்படின்னு ஒரு சாயலை தேவன் என்ன செய்யவில்லை, உருவாக்கவில்லை. தேவன் மனுஷனை தேவ சாயலாக என்ன செய்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். அந்த தேவ சாயலாக இருக்கிற மனுஷன் தேவ சாயலாக இருக்க தவறிட்டான்.
அவன் தனக்கென்று ஒரு சாயலை என்ன செய்யறான், ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துறான். அது அவன் நினைத்து கொண்டிருக்கிறான், சொந்த அடையாளம்னு அவன் என்ன செய்யறான், நினைக்கிறான். ஆனா நம்ம எபேசியர்கள் 2வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் மனசும் மாம்சத்தையும் விரும்பினபடி செய்தீர்கள்னு சொல்லிட்டு மேல சொல்றாரு, ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடி என்ன செய்தீர்கள், நடந்து கொண்டீர்கள். அப்போ நீங்க சொந்தமா எதுவும் என்ன செய்யல, நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க பிசாசு சொல்றதா என்ன செய்றீங்க அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லுது. அப்போ மனுஷர் சாயல் என்கிற ஒரு சாயல் பொய்யானது. ஆனா பிலிப்பியர்கள் 2வது அதிகாரத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, தேவன் என்ன செய்யறாருன்னா, தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தேவகுமாரன் அடிமையின் ரூபம் எடுத்து எந்த சாயலை தரித்து கொண்டார், இந்த மனுஷர் சாயலை தரித்து கொண்டார். யாருக்காகனா நமக்காக. நம்முடைய சாயலை அவர் என்ன செய்யறார், எடுத்துக்கொண்டார். இப்படி அவர் எடுத்துக்கொண்டதுனால பாவத்திற்கான தண்டனைய, மனுஷ பாவத்திற்குரிய தண்டனைய அவர் சிலுவையில் என்ன செய்யறார், அவர் ஏற்றுக்கொள்றார். அதை எப்படி அவர் அளித்தார், எப்படி அதற்கான தண்டனையை அவர் நிறைவேற்றினார், இதெல்லாம் பிலிப்பியர் 2வது அதிகாரம், கொலோசியர் 2வது அதிகாரத்தில் நம்ம என்ன செஞ்சோம், ஆல்ரெடி படிச்சிட்டோம். இப்போ 3வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல இப்படியாக வாசிக்கிறோம், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவை அடையும்படி. அப்ப தேவ சாயலுக்கு ஏற்ற பரிபூரணமான அறிவை நாம் அடையும்படி என்ன செய்யணுமா, இந்த அறிவை அடைவதற்கு என்ன செய்யணுமா, புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. புதிதாக்கப்பட்ட அப்படின்னும் போது என்னன்னா, உங்கள் பழைய மனுஷன் கலைந்து போடப்பட்ட நிலைமையில. இத குறிச்சு இன்னொரு அழகிய வார்த்தையை அவர் எபேசியர்கள் நிருபத்தில் எழுதுறாரு. அதை வாசிச்சுட்டு இங்க வரலாம். எபேசியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நிறைவேற்றப்பட்ட மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு புதிய மனுஷனை என்ன செய்யறாரு, சிருஷ்டிக்கிறார் சிலுவையில. அந்த புதிய மனுஷனை நீங்க என்ன செய்யுங்க, தரித்துக் கொள்ளுங்கள். எபேசியர்கள் நிருபத்தில் எழுதுறாரு. கொலோசியர்கள் நிருபத்தில் எழுதுறாரு, இந்த தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான பரிபூர்ண அறிவை நீங்கள் அடையும்படி. அப்படின்னா இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, எதுவுமே உடலோடு என்ன செய்யல, சம்பந்தப்பட்டது அல்ல. இது மனதோடு என்ன செஞ்சிருக்கு. பரிபூர்ண அறிவு அப்படின்றது எதோடு சம்பந்தப்பட்டது, மனதோடு சம்பந்தப்பட்டது, மனதோடு தொடர்புடையது. மனசு, சிந்தையோடு தொடர்புடையதாக என்ன செய்கிறது, இருக்கிறது. போன வாரமே நான் சொன்னேன், மைண்ட் பேட்டில். யோசேப்பை குறித்து நம்ம என்ன செஞ்சோம், கொஞ்சம் சிந்திச்சோம் இல்லையா. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எதுல இருக்குது, சிந்தையில தான் என்ன செய்யுது இருக்கிறது. பாவம் முதல்ல எங்க வந்தது, சிந்தையில தான் வந்தது. சிந்தையில இருக்கிற பாவம் நம்முடைய சரீரத்தின் மூலமாக செயல்பாட்டுக்கு என்ன செய்கிறது, வருகிறது. அப்போ புதிய மனுஷன் அப்படின்ற அந்த கான்செப்டை நம்ம என்ன செய்யணும், சிந்தையில முதல்ல என்ன செய்யணும், பரிபூர்ணமான அறிவுடையவர்களாக புரிந்து கொள்ளணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, புதிய மனுஷனை நீங்க என்ன செய்யணும், தரித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதனாலதான் எபேசியர்கள் நிருபத்தில் வாசிச்சோம், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு உள்ள அது அந்த இப்ப நம்ம வாசிச்சது 24ஆம் வசனம் நினைக்கிறேன். அதுக்கு மேல உள்ள வசனத்தை நீங்க வாசிங்க. எபேசியர்லனா அவங்க போட்டிருக்கு, நீங்கள் மறுரூபம் அடைகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு மேல உள்ள வசனம் வாசிங்க. அதுக்கு மேல உள்ள வசனம், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர், ரினியூட் இன் யுவர் ஸ்பிரிட். உங்கள் உள்ளத்துல நீங்க புதிதான ஆவியுடையவர்களாக என்ன செய்யணும், ஆக வேண்டும். உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவியுடையவர்களாக ஆக வேண்டும். இது எங்க துவங்குது அப்படின்னு சொன்னா, என்றைக்கு நீங்க ரட்சிக்கப்படுறீங்களோ அன்னைக்கு என்ன செய்யுது, ஆரம்பிக்குது. உங்கள் உள்ளத்துல ஒரு புதிய உயிர் உங்களுக்குள்ள என்ன செய்கிறது, உருவாகிறது. நீங்கள் தேவனுடைய வீட்டுல தேவனுடைய பிள்ளையாக என்ன செய்றீங்க, பிறக்கிறாங்க. ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டான், பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி நிக்கதேமுட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல, உங்கள் உள்ளத்துல ஒரு புதிதான ஆவி உள்ளவர்களாய் நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த புதிய மனுஷன் என்ன செய்யணும், தரித்து கொள்ளணும். ஸோ இது ஒரு வாலண்டரி ப்ராசஸ். போன வாரமே நான் அதை சொன்னேன். இது நீங்கள் தான் செய்ய வேண்டும். நீங்க தான் வாலண்டரா என்ன செய்யணும், இதை செய்ய வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள உடனே எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்படி பப்பரப்பா நடந்துறாது. நாம தான்
என்ன செய்ய வேண்டும்னா நம்முடைய சிந்தையில இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம தான் கிறிஸ்து யார் அப்படின்றத முதல்ல நம்ம என்ன செய்யணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அவர் எனக்காக என்ன செய்தார், எனக்காக ஏன் அவர் இவ்வளவு செஞ்சிருக்காரு, எல்லாத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த வாழ்க்கைக்குள்ள நாம தான் நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். we have to enter into this. அதனாலதான் இங்கேயும் போட்டிருக்கு தரித்து கொள்ளுங்கள்னு போட்டிருக்கு. அங்க என்ன போட்டிருக்கு, தரித்து கொண்டு இருக்கிறீர்களே, தரித்து கொண்டீர்களே அப்படின்னு கொலோசியர்கள் என்ன செஞ்சிருக்கு, போட்டிருக்கு. அப்போ வாலண்டரி டிசிஷன், நான் தான் முடிவு எடுக்கிறேன். என்ன முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இனி என்னுடைய வாழ்க்கை யாருக்கு, என்னை உருவாக்கின தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான நிலைமையில தான் நான் என்ன செய்ய போறேன், வாழ போறேன். அதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் என் வாழ்க்கை இருக்கிறது. அதனால நான் அவரை தான் தேட போறேன். அவருக்குள்ள இருக்கிற வாழ்க்கையை தான் நான் நாட போறேன். இனி பூமிக்குரிய விஷயங்கள் மேல என்னுடைய ஃபோக்கஸ் என்ன செய்யாது, இருக்காது. இதுல கவனம் உள்ளவர்களா நம்ம இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த வசனத்தை அவர் சொல்றார். சோ புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்போ புதிய மனுஷன் ஒன்று வந்துருச்சுனாலே பழைய மனுஷன் ஒன்று இருக்குதுன்னு என்ன ஆயிடுது, அர்த்தம் ஆயிடுது. அது நம்ம எபேசியர் கழுதின நிருபத்தில் ஆல்ரெடி பார்க்குறோம். பட் கொலோசியர் கழுதின நிருபத்தில் பார்க்கிறோம். இது வந்து பூரண அறிவுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக முதல் அதிகாரத்திலிருந்தே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் கழுதின நிருபத்தில் இதை அவர் சொல்லிக்கிட்டே வரார். அது 1வது அதிகாரத்திலையும் சரி 2வது அதிகாரத்திலையும் சொல்லும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நபரை நாம் அறிகிற அறிவில் நம்ம என்ன செய்யணும், வளரணும். அவருக்குள் வேறொன்றி நிலை பெற்றவர்களாய் நம்ம என்ன செய்யணும், வளரணும் அப்படின்ற வார்த்தைகளை அவர் என்ன செய்யறார், பயன்படுத்துகிறார். ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு என்ன பாருங்க, எச்சரிக்கையா இருங்க. இந்த பூமியில நிறைய அழிவு இருக்கு. லௌகீக ஞானம், மாயமான தந்திரம், இதெல்லாம் உங்களை என்ன செஞ்சிடும், கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க பரிபூரணமா யார் மேல விசுவாசம் வைக்கிறவங்களா இருக்கணும். ஆமா அப்படின்ற வார்த்தையை சொல்றது எல்லாமே மனதோடு என்ன செஞ்சிருக்குது, சம்பந்தப்பட்டிருக்கு. அதான் 3வது அதிகாரத்துக்கு வரும்போது அவர் சொல்றாரு, உங்கள் நீங்க எபேசியர் கழுதினத்துல சொல்றாரு, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியுடையவர்களாகி இந்த புதிய மனுஷன் என்ன செய்யுங்க, தரித்துக் கொள்ளுங்க. கொலோசியர்ல சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான பரிபூர்ண அறிவை என்ன செய்யணும், அடையணும்ன்றதுக்காக இந்த புதிய மனுஷனை தரித்திருக்கிறீர்கள் அப்படின்ற வார்த்தை என்ன செய்யறார், பயன்படுத்துறார். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா கவனமா வாசிக்கணும், அந்த வார்த்தைகளை கவனமா வாசிக்கணும். சரி, அப்போ புதிய மனுஷன் பழைய மனுஷன் அப்படின்னு 2 மனிதர்கள் அல்லது 2 விதமான வாழ்க்கையை அவர் பிரித்து காட்டுகிறார். இந்த அதிகாரத்தில் 2 செப்பரேஷன் அவர் என்ன செய்யறார், பண்றார். அதுல இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டேபிளர் காலம் போடுவோம். ஒண்ணு புதிய மனுஷன், இது பழசு. இந்த பக்கம் புதிய மனிதன். சரி, இப்போ சில வசனங்களை நம்ம வாசிப்போம். அதுல பழைய மனிதன் புதிய மனிதனுடைய கேரக்டர்ஸ் வந்து அவர் சொல்றாரு, அதை நம்ம எழுதுவோம். இப்ப என்ன பண்ணுங்க, 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிங்க. ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனை ஆன பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமல்